இது பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லி அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம்ன்றாரு. ஒரு நீதிமன்றத்திற்கு இப்படி தலைவர் பெயர்லாம் வைக்கலாமா? அவருக்கு தெரியாதுங்க. நீதிமன்றத்துக்கு அப்படிலாம் பேர் வைக்க முடியாதுங்க. இன்னைக்கு நீங்க அஞ்சல் அம்மையால் வைப்பீங்க, நாளைக்கு ஒருத்தர் வருவாரு, எங்க பாட்டி பேரு பச்சம்மாளு, அப்படி ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இருந்தாங்கன்னு அவங்க, அவரு ஒண்ணு வைப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவாரு, எங்க பாட்டி பேர் வந்து அன்னலட்சுமி, அந்த திட்டத்துல நான் வந்து ஒரு பேரை வைக்கிறேன். அப்படிலாம் பண்ண முடியாது. உதாரணத்துக்குங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் பேரு. அது ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியல. இப்போ பாம்பே ஹைகோர்ட் பேர் மாத்த முடியாது, மெட்ராஸ் ஹைகோர்ட் பேர் மாத்த முடியாது, கல்கட்டா ஹைகோர்ட் பேர் மாத்த முடியாது. என்ன காரணம்னா தீஸ் ஆர் கால்ட் அஸ் சார்ட்டர்ட் கோர்ட்ஸ். வெள்ளக்காரன் பீரியட்ல அதற்குன்னு ஒரு தனி சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில பேர் வச்சாங்க. இப்போ தமிழ்நாடுன்னு நம்ம பேரை மாத்திட்டோம். ஐயா அண்ணா வந்து அவர் காலகட்டத்துல மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது, நிறைய இடத்துல மொழி மாற்றம் பண்ணி அந்த பெயர்கள்லாம் மாற்றப்பட்டு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு வந்துருச்சு. ஆனா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பேர் மாத்துறது சிக்கல், மெட்ராஸ் ஹைகோர்ட் பேர் மாத்துறது சிக்கல். ஏன் அப்படின்னா ஒரு சட்டத்தின் கீழ் அந்த அந்த துறை வந்து இயங்கும். அப்ப அந்த துறையில இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கோ இல்ல கட்டடத்துக்கோ நீங்க பேரை மாத்துறீங்கன்னா அந்த தாய் சட்டத்தை போய் மாத்தணும். அந்த புரிதல் அவருக்கு கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா நீதிமன்றத்துக்கு எல்லாம் வந்து பேர் வைக்கலாம். செங்கல்பட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அவ்வளவுதான். காஞ்சிபுரம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், காஞ்சிபுரத்துல ஐயா அறிஞர் அண்ணா பிறந்தாரு, அதனால காஞ்சிபுரத்துல இருக்கிற கோர்ட்டுக்கு வந்து அறிஞர் அண்ணா கோர்ட் நான் பேர் வைக்க முடியாது. அதே காஞ்சிபுரத்துல ஜூ ஒண்ணு கட்டுறீங்கன்னா அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்னு பேர் வைக்கலாம். இதெல்லாம் அரசியல்ல பக்குவப்பட்டு அரசாங்கம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த பக்குவம் வரும். ஆனா பக்குவமே இல்லாம வெறும் சினிமா படத்தை பார்த்துட்டு நீங்க காட்சியில பேசுறீங்க கொள்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு யார் பேர் எல்லாம் பிடிக்குதோ அவங்க பேரெல்லாம் வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு படம் ஒண்ணு எல்லாத்துக்குமே கோர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டுக்கெல்லாம் ஒரு நடிகர் வந்து அவர் பேரை வச்சுக்குவார். அது கூட பயங்கரமா அது வைரலா ஆச்சு அந்த பாட்டு. எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் பேர்ல இருக்கும். அது நகைச்சுவைக்கு உரிய ஒரு விஷயம். அப்ப அவருக்கு தெரியல. இன்னொன்னு பாட்டி அஞ்சலா மேல் பேர் வைக்கிறது வேற விஷயங்கள் நிறைய பண்ணலாம். மருத்துவமனை புதுசா கட்டலாம், தாய் சேய் நல கூடங்கள் ஒண்ணு கட்டி அதற்கு அவர்கள் பேர் வைக்கலாம், அது கரெக்டான பேர் இருக்கலாம். இல்ல முத்துலட்சுமி ரெட்டி அம்மா பேர் வைக்கலாம், வீரமங்கை வேலுநாச்சியார் அம்மையார் அவங்க பேரை வைக்கலாம். அதுக்கேத்த ஒரு ஒரு பேருக்கு ஒரு சூட்டபிளா ஒரு திட்டம் இருக்கணும். அதாவது எவ்வளவு குளறுபடிகள். மகிழா கோர்ட் இருக்கு, அது வந்து சொல்றாங்க இல்ல பெண்கள் சம்பந்தமா இன்னும் தனியா. அப்ப மகிழா என்ன ஆண்கள் சம்பந்தமா போகுதா இல்ல வேற்று கிரகத்துல இருந்து வர நபர்களுக்கு தீர்ப்பு கொடுக்குதா? அப்ப எது எங்க இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் தெரியாது. ஆனா இருக்கிறதா, அதாவது நம்ம எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவாங்க இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு போறேன். அப்புறமா அவரும் என்ன சொல்றாரு, நான் என்ன நினைக்கிறேன்னா அது சரியா செயல்படல, அதனாலதான் நான் அப்படின்னா. அப்ப அது எந்த இடத்துல எங்க செயல்படல, எங்க தவறுச்சு, அதனால மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு யாரு சொல்லணும்? அரசியல் வாழ்வுக்கு வந்த இவர் தான் அதை சொல்லணும். ஆனா அதை பத்த புரிதல் இல்லாம ஒரு சைடு காழ்ப்புணர்ச்சியை கற்கிறார் திராவிட கட்சிகள் மீது, குறிப்பா திமுக மீது, திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொரு சைடு அவரோட அறியாமைய நாளுக்கு நாள் அவர் மக்கள்கிட்ட வெளிப்படுத்துறாரு. அப்ப பொது வாழ்க்கைக்கு நீங்க வரும்பொழுது தயவு செய்து அரசியல் பழகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தரவுகள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அவர்கிட்ட போயிட்டு ஐயா 3ஆம் நிலை நகராட்சி, ஊராட்சி, அதுக்கப்புறம் நகராட்சி, அதுக்கப்புறம் பேரூராட்சி, அப்புறம் பெரிய மாநகராட்சி பாம்பே அளவுக்கு சென்னை அளவுக்கு இப்படின்னா இதுக்கெல்லாம் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்றது தெரியாது. அப்ப அதுவே தெரியாதவரு அவர் என்ன பண்ணுவாரு, நான் உன்ன எனக்கு அனுபவம் இருக்கா அவங்க எல்லாம் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா அப்படின்றாரு. அது பதில் கிடையாது. உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையான்றது நீங்க அரசியல் பேச பேச அரசியல் பழக பழக கத்துக்குவீங்க. ஆனா நீங்க பழகிறதுக்கே ரெடியா இல்லை. இது எப்படின்னா MS தோனின்னு ஒருத்தர் பெரிய ஆளாவதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே தோனின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படி ஆடுவார் தெரியுமா அப்படின்னு யாருன்னா பேசினாங்களா? அனுபவம்ன்ற அந்த பாடத்தை ஒரு பயிற்சியே எடுக்கிறது கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் ஒரு பெரிய பிரபலம், நான் வந்தாவே எல்லாத்தையுமே மாத்திர முடியும், எல்லாத்தையும் மாத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இதுல இன்னொரு கூஃப் ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், IAS IPS அதிகாரிகள் வரக்கூடிய அந்த பதவிகள்ல ஆண் எஸ்பி பெண் எஸ்பி, பெண்களுக்கு தனி எஸ்பின்னாரு. அது தப்பாய் போய் அந்த குட்டு வெளிப்பட்டவொன்னா இவருக்கு அந்த புரிதல் இல்ல, இவரை 4 பேர் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சவொன்னே என்ன பண்றாரு, அதை மறைக்கிறதுக்கு ரேஷன் கடைகள்ல பெண் எடை போடுபவர் ஆண் எடை போடுவர்ன்றாரு. சரி, இப்போ அந்த பெண்மணிக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவத்துக்கு லீவ்ல போயிட்டாங்க 3 மாசம், இல்ல குழந்தை பிறகு அவங்க மெட்டர்னல் லீவ்ல ஒரு 10 மாசம் போயிட்டாங்க. அப்ப அங்க ஆண் இருப்பாரு, அப்ப அங்க போய் பெண் வாங்க மாட்டாங்களா? சரி, அதுதான் அப்படி அப்படின்னா சரி,
சின்ன ரேஷன் கடையில எடை போடுறவங்களுக்கே வந்து நீங்க வந்து ஆணு தனியா பெண்ணு தனியா பாக்குறீங்க, காவல்துறையில் பாக்குறீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அப்போ முதலமைச்சர் பெரிய பதவிங்க, இதெல்லாம் விட ரொம்ப மிகப்பெரிய பதவி அதுதான். அதுக்கு ஆண் முதலமைச்சர்னு ஒரு பதவி அது இவராகும். பெண் முதலமைச்சருக்கு இன்னொருத்தர் அவர் நியமனம் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா இது இவரோட மூளையில இருந்து பிறந்த குழந்தை இந்த சிந்தனை. அப்பேற்பட்ட சிந்தனையை ஏன் ரேஷன் கடை வெயிட்டு போறவங்களுக்கு கொண்டு சுருக்கணும்? முதலமைச்சருக்கும் பண்ணுங்களேன். பெண்களுக்கு ஒரு தனியா முதலமைச்சர் வச்சுக்கோங்க, ஆண்களுக்கு ஒரு தனியா முதலமைச்சர் வச்சுக்கோங்க. உங்களோட அரசியல் புலன்மையை பார்த்து நாடே வியக்கும். மத்த ஊர்ல எல்லாம் அப்பா அங்க ஒருத்தர் இருக்கிறப்பா விஜய் சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான். என்ன மாதிரி சிந்தனை தெரியுமா? ஆம்பளைங்களுக்கு தனியா ஒரு முதலமைச்சரா, பொம்பளைங்களுக்கு தனியா ஒரு முதலமைச்சரா, அருமை அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா நம்ம எப்படி பதப்படுத்தினாரோ அதெல்லாம் பல்லு இழிச்சிரும். அப்போ அரசியல் புரிதல் என்பது இல்லாம ஒரு சினிமாத்தனமாக இன்னமும் அரசியல் வந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அது என்ன அவர் பேசுறாருன்னே தெரியாம அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. அதுதான் அங்க வேதனை. நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து சுமை அதிகமா இருக்கு, அதனால வந்து அவங்களுக்கு 15,000 பெற்றோருக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 15,000 இவங்களுக்கு கொடுக்கறத விட கொஞ்சம் கொஞ்சமா தனியார் மயமா பள்ளிகள் இருக்காது. இதுதான் என் கொள்கை. இந்த பிரைவேட் ஃபீஸ் வச்சு வாங்குறது, டியூஷன் ஃபீஸ் வாங்குறது, கோச்சிங் ஃபீஸ் வாங்குறதுலாம் கிடையாது. இன்னில இருந்து 10 வருஷத்துல ஒவ்வொரு பள்ளிக்கூடமா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அரசு உடைமையாக்கிடுவோம். அரசாங்கத்துக்கிட்ட தனியாருக்கும் என்ன இருக்கோ அதை வந்து நாங்க வந்து ஒரு திட்டம் போட்டு அதை வந்து கையகப்படுத்திடும். அது அந்த இடத்துக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன பணமோ அதை அரசு வந்து கொடுத்துரும். நாங்க கையகப்படுத்திட்டு இனிமேல் அரசாங்கமே நடத்தும். அரசாங்கம் வந்து என்னன்னா ஒரு நாமினல் ஃபீஸ் வாங்கும். இந்த மாதிரி எடுக்கிற ஸ்கூல 2 ஆப்ஷன். ஒன்னு கம்ப்ளீட்டா ஃப்ரீ, இன்னொன்னு அந்த ஃப்ரீயா இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து எதனா கோச்சிங் போனோம் இல்ல எதனா எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா அவங்க ஒரு பணத்தை குறைந்தபட்சம் கட்டி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வரலாம். அதுதான் கொள்கை. இப்போ நீங்க கொடுக்குற 15,000 வச்சுக்கிட்டு நீட்டுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா? இல்ல நீங்க கொடுக்குற 15,000 வச்சு இன்ஜினியரிங் ஃபீஸ் கட்ட முடியுமா? இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிரைவேட்ல ஃபீஸ் கட்ட முடியுமா? அப்போ உங்களோட நோக்கம் என்பது என்னன்னா, பணத்தை கொடுத்துட்டா வாய மூடிடுவாங்க, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இதுதானே திராவிட கட்சிகள் பண்ணுது. அப்ப அதையே பண்றதுக்கு நீங்க என்ன மாற்று? உங்ககிட்ட மாற்று சிந்தனை இல்ல, மாற்று புரிதல் இல்ல. எதையாவது ஒரு விஷயத்துல முதல்ல கை வைக்கலாம். ஒண்ணு மருத்துவத்தை தூக்குங்க. இனிமேல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காது. ஆனா மருத்துவத்தை தூக்க முடியாது. காரணம் என்னன்னா, மருத்துவத்தால நமக்கு வெளி மாநிலம் வெளிநாடுகள்ல இருந்து வருவாய் வருது. அது ஒரு டூரிசம் ஆயிப்போச்சு, மெடிக்கல் டூரிசம் மாதிரி ஆயிப்போச்சு. நிறைய பேர் மாற்று சிகிச்சை பண்றதுக்கு இப்ப அப்போலோ ஆஸ்பத்திரி வராங்க. அது மாதிரி தனியார் மருத்துவமனை நிறைய வந்துச்சு. சோ அப்ப அதை உடனே பண்ண முடியுமான்னா எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. பட் ஆனா பள்ளிக்கூடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் தனியார் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுல இருக்காது. தாவேக்காவோட குறிக்கோள் என்பது இனிமேல்ட்டு மேலை நாடுகள்ல இருக்கிறார் போல் தனியார் கல்விக்கூடங்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம். எல்லாமே அரசு. ஆனா அது தரமா இருக்கும். எல்லா குழந்தைங்களும் ஒண்ணு, எல்லாருக்கும் யூனிஃபார்ம் உண்டு. பணக்காரன் ஏழை, இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே தமிழக அரசோட பள்ளிக்கூடம் தான். அதுலதான் படிக்கணும். 10 வருஷம் டைம் கிடைக்கிறேன். ஒண்ணு வித்துட்டு கடையை சேர்த்துட்டு போயிரு, இல்லைன்னா உன் பொருளை நான் எடுத்துக்குவேன். அப்படி ஒரு ஒரு சிந்தனை வரலாம் இல்லையா? இப்ப நம்ம சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்து காப்பி அடிக்க கூடாது. அதெல்லாம் யோசிச்சு அந்த அந்த சிந்தனை அவருக்கு இல்ல அப்படின்றதா என்னோட புரிதல். சார், இப்போ அவர் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாரு அப்படின்றதுதான். அதுக்கு அவருமே டிஃபெண்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ அவர் சிஎம் ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, முதியோர், பெண்கள், குழந்தைகள் இவங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய அந்த துறையை தனி இலக்காவை நானே ஏற்படுத்தி எனக்கு கீழே நானே நேரடியா கண்காணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு. இன்னொன்னு, திமுகவிலேயே வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கு மானியம் என்பது அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அது கொடுக்க முடியல. ஆனா இவர் வந்து ஆண்டுக்கு 6 சிலிண்டர் நான் கொடுப்பேன் அப்படின்றாரு. போர்க்காலங்கள்லாம் சிலிண்டர் விலை இப்ப தற்பெல்லாம் உயர்ந்துகிட்டு இருப்பதை பார்க்க முடியுது. இது எப்படி அவரால் சமாளிக்க முடியும்? 6 சிலிண்டர் என்பது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அவர் கூட இருக்கிற கணக்கு புள்ள ரொம்ப மோசமா இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு கால்குலேட்டர் இருந்தா போதும் கணக்கு போறதுக்கு. ஜனத்தொகை எவ்வளவு, ரேஷன் கார்டு எவ்வளவு, சிலிண்டர் விலை எவ்வளோ. சிலிண்டர் ஆக்சுவலா நீங்க மாடியில தூக்கின்னு வந்து போடணும், இல்ல அப்படின்னாவே அதுக்கே 50 ரூபா கொடுக்கணும். அதுக்கே நிறைய பேர் சண்டை போடுறாங்க. என்னங்க எதுக்குங்க 50 ரூபா, எதுக்குங்க 40 ரூபான்றாங்க. ஒரு நேரத்துல மானியம் கிரெடிட் ஆகுது, ஒரு நேரத்துல மானியம் கிரெடிட் ஆகுறது இல்ல. சிலிண்டர் பத்தி அவருக்கு புரிதல் இல்லைன்றது பார்வை. 2வது பார்வை, அதிமுக 2021 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க தோத்து போயிட்டாங்க. அப்ப வாக்குறுதியை பத்தி கவலை கிடையாது. அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்புன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வாக்குறுதியை அவங்களால நிறைவேற்ற முடியல. 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்ன கட்சி தோத்து போயிடுச்சு. 100 ரூபாய் சிலிண்டருக்கு கம்மி பண்ணுன்ற கட்சி ஆட்சிக்கு வந்து 100 ரூபாய் சிலிண்டர் மானியம் கொடுக்க முடியல. இது கல நிலவரம், யதார்த்தம். அதுக்கப்புறம் அதிமுக இப்ப 2026 என்ன பண்றாங்க,
6 சிலிண்டர் குறைச்சி 3 சிலிண்டர் ஆக்கிட்டாங்க. ஏன் குறைச்சாங்க? ஏன்னா பணத்தோட வருவாய் என்னன்னு தெரியும், எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு நிதிச்சுமை, எது சாத்தியம் எது சாத்தியம்னு தெரிஞ்சதுனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அதை குறைக்கிறாரு. அதே நேரத்துல சிலிண்டர் விஷயத்துல திமுகவை இப்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? அப்போ ஒரு கலை யதார்த்தத்துக்கு போறாங்க. ஒரு சைடு 15,000 ரூபாய் தர போறீங்க, ஒரு சைடு பிறக்கிற குழந்தைங்களாம் மோதிரம் போட போறீங்க, ஒரு சைடு 15,000 ரூபாய் இது பேர் என்ன, பெண்களுக்கு வந்து 2,500 ரூபாய் கொடுக்க போறீங்க, இன்னொரு சைடு வந்து இவ்வளவு துறை ரீதியா இருக்கு, அப்புறம் தாய் மாமா சீரு, அந்த சீரு, அம்மா வீட்டு சீரு, என்னென்னமோ பண்றாரு. அதெல்லாம் ரைட்டு, பண்ணட்டோங்க, தப்பு இல்லை. ஆனா நிதி ஆதாரம் எங்க இருக்கு? இதுல சிலிண்டர் வேற 6 சிலிண்டர் சொல்றாரு. அப்ப அந்த புரிதல் இல்லை. இப்ப சிலிண்டர் பிரச்சனை வந்து இன்னொன்னு சர்வதேச விலையோட அது சம்பந்தப்பட்டது. சிலிண்டர் விலை குறைக்கணும்ன்றது இல்ல கூட்டணும்ன்றது அந்தந்த நேரத்துல முடிவு பண்றாங்க. அதுல பெரிய கட்சிகளை சிக்கல் இருக்கும்போது இவர் கொஞ்சம் கூட அனுபவம் இல்லாம அதுல போய் 6 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. இப்ப சொன்னதெல்லாம் நீங்க பேப்பரை வச்சு எழுத்து கூட்டி படிக்கும் போது பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்க. நடைமுறைக்கு அது சாத்தியமானா, இன்னொரு உண்மையை சொல்லணும்னா, திமுகவும் பொய் சொல்லியிருக்கு, அதிமுகவும் பொய் சொல்லியிருக்கு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? மகளிருக்கு 1000 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? அதிகாரி பெருமக்கள், தகுதி அடைந்தவர்களுக்கு, தகுதி இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய். அப்புறம் ஒரு சில பெண்மணிக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கல. கேட்டா நீங்க வந்து முதியோர் பென்ஷன் வாங்குறீங்க. அப்புறம் இளம் கைவிடப்பட்டவர் இல்ல கணவன் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா இந்த பணம் இதுல வராதுன்னு சொல்லி நீங்க சட்டம் எல்லாம் போட்டீங்க. அப்ப அவங்களே சொன்னதை செய்ய முடியல. ஏன்னா நிதி பற்றாக்குறை. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாரு? நாங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம்னு சொல்லி 2,500 ரூபாய் சொல்லிட்டு 60 வயதுன்னு எதுக்கு அங்க ஒரு செக் வைக்கிறீங்க? ஏன் 60 வயசுக்கு மேல ஆனா அவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையில்லையா? அப்ப என்ன புரிதல்? அப்ப புரிதல் இல்ல. அப்போ அவருக்கு என்னன்னா டெய்லி வந்து அவரை உட்கார வச்சு, ஐயா ஜனத்தொகை இவ்வளவு, ஜனத்தொகை இவ்வளவு, இவ்வளவு ரேஷன் கார்டு இருக்கு, இவ்வளவு ரேஷன் கார்டு இருக்கு, இது நிதி பற்றாக்குறை, இது வந்து வருவாய் அப்படின்னு அவருக்கு நிறைய பயிற்சி கொடுக்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்கு. அதாவது விஜய் அண்ணாக்கு நடிக்கவோ, டான்ஸ் ஆடவோ, வைப் பண்ணவோ அனுபவம் தேவை கிடையாது. அவர் மாஸ்டர். அதை பண்ணதுனாலதான் அவரு அதுல சூப்பரா பண்றாரு நடிகரா. பட் அரசியல் ஆளுமையா, அவர் அரசியல்வாதியா அவர் ஒரு கத்துக்கணும். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் போகும்போது ஒருத்தன் கேக் சாப்பிட்டு இருப்பான், ஒருத்தர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், ஒருத்தர் ஜெம்ஸ் மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருப்பான், ஒருத்தர் வந்து லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லாலிபாப் வந்து ஆந்திரா, ஜெம்ஸ் மிட்டாய் கர்நாடகா, தமிழ்நாட்டுல வந்துட்டு அந்த மிச்சம் அந்த 2 சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னா, இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஜெம்ஸும் வேணும், கேக்கும் வேணும், ஐஸும் வேணும், இதுவும் வேணும். இதுதான் அவரோட தேர்தல் அறிக்கை. சுருக்கமா சொல்லணும்னா சிறுவர்களை மையமா வைத்துவிட்டு பணப்பற்றாக்குறை பத்தியோ இல்ல திட்டங்கள் செயலாக்கத்தை பத்தியோ இல்ல அரசியல் புரிதல் இல்லாம நாம்கே வாசத்துக்கு பெயர் மாற்றத்துக்கு சொல்றாரு. அப்புறம் பெண்களுக்கு என்பது ஒரு தனி ஒரு துறை, அந்த துறையை என் கட்டுப்பாட்டிலே வச்சிருப்பாரு. சரி, காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல சாமி இருக்கும்? காவல்துறையில அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குதானே, மகிழா கோர்ட் இருக்குதானே? இந்த அடிப்படை இருந்தா இப்படி ஒரு சிந்தனை வருமா? சொல்றத தெளிவா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லணும். இப்ப காவல்துறை என்ன புசி ஆனந்த் கிட்ட போயிடுமா? இல்ல காவல்துறை கட்டுப்பாடு வந்து நீங்க வந்து ஆதவர்ஜன கிட்ட கொடுக்க போறீங்களா? நீங்க ஒரு தனித்துறை வச்சுக்கிறது. காவல்துறையை வெளுன்னு வெளுத்தாவே லஞ்சம் லாவணியம் வாங்கிட்டு பாலியல் சீண்டல் வழக்கு வரும்போது அதுல லஞ்சம் பெறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாவே இந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். அந்த புரிதல் இல்லாம ஆல்ரெடி இருக்கிற டிபார்ட்மெண்ட்னாலதான் பிரச்சனை. இப்போ ஒரு உதாரணம் சொல்றாங்க. இப்ப மெட்ரோ வாட்டர் எடுக்கு. மெட்ரோ வாட்டர் தமிழ்நாட்டுல சென்னைக்குள்ள தண்ணி கொடுக்குங்க. அதுக்கு வெளியில இருக்கிறதுக்கு வந்து ட்வாடு போல் என்று சொல்லுவாங்க, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். அதுக்கு மேல இருக்கிறது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். அது செக்ரட்டரியேட் லெவல்ல. அப்ப செக்ரட்டரியேட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அப்புறம் எழிலகத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு பில்டிங் இருக்கு ட்வாடு போர்டு, அப்புறம் சிந்தார்பேட்டையில சிம்சன் பக்கத்துல சென்னை மெட்ரோ வாட்டர்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து சென்னை லெவல்ல. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து பிடபிள்யூடி இருக்கு, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது எல்லாமே தண்ணி தான் கொடுக்குது. ஒரு தண்ணிய கொடுக்கறதுக்கு, அது குடி தண்ணீரோ விவசாயத்துக்கு தண்ணீரோ கொடுக்கறதுக்கோ 4 துறை இருக்கு. இது 4 துறை என்ன காட்டுதுன்னா 4 இருந்தும் சரியில்லை. மக்களுக்கு சம்டைம்ஸ் தண்ணி கிடைக்கிறது இல்ல, சுத்தமான நீர் என்பது கிடைக்கல. இன்னைக்கு நீர் வந்து காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு போயிடுச்சு. அப்ப 4 டிபார்ட்மெண்ட் எதுக்கு நாக்கு வழிக்கவா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தாத்தா சோழர்கள் காலத்துல இப்படி இல்லையே. குடிமராமத்து பண்ணி ஒவ்வொரு கிராமமா தண்ணியை வந்து தன்னிறைவாக்கி விட்டு குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் விவசாயம் பண்ணுவதற்கும் சுத்தமான நீர் இருந்தது இல்ல. இவ்வளவு டிபார்ட்மெண்ட் வந்து என்ன நடந்துச்சு? டெண்டரு, கான்ட்ராக்ட், ஊழல், இதுதானே நடந்திருக்கு. அப்போ டிபார்ட்மெண்ட் புதுசு புதுசா வரதுனால சரியாவாதுங்க. ஆட்சி அதிகாரத்துல உட்காரவங்களுக்கு ஒரு புரிதல், மக்கள் மீது ஒரு அக்கறை, எந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும், இதுல லஞ்ச லாவணி எல்லாம் எப்படி பாக்குறது, இதுதான் முக்கியம். ஆனா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா,
புதுசா ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சுட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டா அது இதாகும். இப்போ ஸ்டாலின் அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி குறை சொல்றாரு. உங்களுடன் ஸ்டாலின், முதல்வருடன் கனவு, அதுக்கப்புறம் திட்டங்களா வச்சு பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் எங்க இருந்தாருன்னே தெரியல. இப்ப உங்களுடன் ஸ்டாலின் தேர்தல் நேரத்துல உங்க கூட இருக்கிறாரா? இவ்வளவு நாள் அப்ப எங்க இருந்தார் முதல்வர்? அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார். அதே மாதிரி விஜய் அவர்களும் விமர்சனம் வைக்கிறாரு. பேர் வைக்கிறதா இவங்க. வழக்கமா சொல்லுவாங்க கிராமத்துல, பேர் வச்சியா சோறு வச்சியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இங்க பேர் வைக்கிறதா ஃபேஷனா இருக்கு. இவரும் பார்த்தா பேர் வைக்கிறதுக்கு தான் வர்றாரு. இருக்கிற துறையை ஒழுங்காக்கி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல வேகன்சி எவ்வளவு இருக்கு, வழக்கறிஞர்கள் அதிகமா போடுவோம், இதை இன்னும் சரி செய்வோம், இதற்கு நிதி ஒதுக்குவோம், அப்படி பேசியிருந்தாருன்னா புரியுதுங்க. இன்னொரு சுருக்கமா ஒரு உண்மையை சொல்லணும்னா, லேபர் கோர்ட் ஒன்று. லேபர் கோர்ட்லயுமே பெண்கள் வந்து வேலை சம்பந்தமா நிறைய வழக்குகள் வருதுங்க. அத வந்து சீக்கிரமா வந்து தீர்வுகள்லாம் உடனே வரது கிடையாது. அப்போ இந்த புரிதல் என்பது அவருக்கு குறைவாக இருக்கு.